ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 2 பட்டையை எண்ணெயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை பொரிஞ்சோடனே பெருஞ்சீரகத்தை அதோட சேர்த்து தட்டிக்கணும். நல்லா வதக்கிட்டு பொரிச்சிட்டு இப்போ வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்து போடுறோம். தட்டு பொடியை அரைஞ்சி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், 2 பெரிய பல்லாரி வெங்காயம், அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். காளான்லாம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் காளான், தக்காளி வதக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். வதங்கட்டும். இப்போ அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்ப்போம். காளான் 200 கிராம் காளானை பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ப்ளஸ் தக்காளியும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு 4 தக்காளி, ஓரளவுக்கு பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி எடுத்து 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஜிஞ்சர் ஹார்லிக் பேஸ்ட்டை வந்து போடுறோம். கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதோட சேர்த்து வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். அடுப்பை வந்து ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிப்போம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஸ்பைசஸ் போடுறோம். அதாவது மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, கோரியண்டர் பவுடர், மல்லித்தூள் எல்லாமே இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டோம். இப்போ அடுத்தாப்பில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ மஞ்சள் தூள் போடுவோம், சத்தம் போடாது. இப்போ மஞ்சள் தூள் அதோட போட்டாச்சு. அடுத்தது சில்லி தூள் கொஞ்சம் அதிகமாக போடும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி தூள் போட்டுப்போம். சில்லி தூள் போட்டு அடுத்தது கரம் மசாலா, மல்லித்தூள், கோரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் வாசனைக்கு. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கையெடு போதுமா? கரம் மசாலா வாசனைக்கு, ஃப்ளேவருக்காண்டி கரம் மசாலா போடுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். ஸ்பைசஸ்லாம் வாசனை போன உடனே இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி விழுதை எடுத்து அதோட சேர்க்க போகிறோம். இப்போ அதோட தக்காளி விழுதை எடுத்து முந்திரி தக்காளி அரைச்ச விழுதை எடுத்து போடுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி கிரேவிக்காண்டி இதை சேர்க்குறோம். முந்திரி வந்து நல்லா ஒரு இதாக கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். புளிப்புக்கு தக்காளி போடுறோம். உரப்புக்கு நம்ம வத்தல் தூள், மசாலா, கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா இது வதங்கி வரட்டும். இந்த வாசனை போட்டும், பச்சை வாசனை போட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை அதோட சேர்க்குறோம்.
இந்த கிரேவியோட சேர்க்குறோம். ஒரு 200 கிராம் இருக்குது, நம்ம கூட வேணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ காளானை அதோட சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா இதோட வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இப்போ அதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அதோட போட்டுக்கிறோம். உப்பை போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு அரை கிளாஸ் இல்லாட்டி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். நல்லா கொதித்து வரட்டும். இனிமேல் அந்த காளான் வந்து அந்த இதுலேயே வெந்துடும், வேகட்டும். சரி, அதை விட்டு வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றேன். இப்போ கொஞ்சம் தண்ணி அதோட சேர்த்துப்போம். நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும், எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த இதை கட் பண்ணி ஒரு தட்டு மூடி போட்டு அதை மூடி வச்சிடுறோம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், கொஞ்சம் காளான் அந்த எண்ணெய் ஈரத்துலேயே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அரிஞ்சு வச்சுப்போம் கடைசியில் போடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையை அதோட போட்டு இறக்கிற வேண்டாம். கொத்தமல்லி இலையை அதோட சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வந்துருச்சு, மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. சுவையான காளான் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன், ப்ளஸ் தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரைஸுக்கும் நம்ம நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூட கொஞ்சம் நம்ம போட்டோம்னா நம்ம கூட கொஞ்சம் கிடைக்கும். காளான் எல்லாமே தக்காளி வெங்காயம்லாம் கூட போடும். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. சுவையான காளான் கிரேவி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.